மனசு மாறி காவேரியை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறாரு விஜய். அதே மாதிரி இப்போ தான் வந்து காவேரி விஜயை புரிஞ்சுக்கிட்டு அவர் இப்போ சும்மா நம்ம தான் கலாய்க்கிறதுக்கு தான் பண்ணுறாரு, நம்ம மேலே அவ்வளோ பாசமாக இருக்கார் அப்படின்னு நினச்சி காவேரி வந்து சந்தோஷமாக இருக்கிற டைமில் இந்த வெண்ணிலாவோட ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வெண்ணிலாவோட ராஜ்யம் ஆட்டம் ஆரம்பமாயிடுச்சு. அது இனி எந்த அளவுக்கு ஆடும்னு சொல்லி தெரியல. இந்த வெண்ணிலாவோட ஆட்டம் எவ்வளோ தூரத்துக்கு போகும், எவ்வளவு ஆட்டம் ஆட போகுதுன்னு சொல்லி தெரியல. ஆரம்பத்திலேயே விஜயும் குமரனும் அடிச்சுக்கிட்டாங்க. காவேரி வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஆனால் அடுத்தடுத்து எவ்வளோ விஷயங்கள் நடக்குமோ தெரியல. விஜய் வந்து தாத்தா மடியில் படுத்துட்டு அழுகிறாரு. என்னென்ன நடக்குமோ தெரியல. இந்த வெண்ணிலாவால் ஆட்டம் என்ன பேயாட்டம் ஆடி விட்டுதான் இந்த வெண்ணிலா போக போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. வீக் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாத்துக்குமே தயாராக இருந்துக்காங்க, எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்துக்காங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட சைட்லேருந்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயமா இருக்குது. ஆனால் இப்போ ஆரம்பத்திலே இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. இனி போக போக எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. ரொம்ப கஷ்டந்தாங்க. வெண்ணிலா வந்து ஆரம்பிச்சிருச்சு அந்த பிள்ளையோட வேலையை.